ஒரு குட்டி சண்டே விளாக் பார்க்கலாமா? இட்லி தோசை மாவு முடிஞ்சிருச்சு. ஸோ அரைக்கிறதுக்காக முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். வேலையாக இதை அரைச்சி மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அரைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி மில்லட் எதுவும் சேர்க்கல. பிள்ளைங்க நார்மல் இட்லி தோசை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அண்ட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்காக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரெசிபி ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினச்சேன். பட் முதல் நாள் நைட்டு நெஸ்டோ போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து டின்னர் ஒர்க்கு, க்ளீனிங், அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இதை மேரினேட் பண்ணும்போது எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு சுத்தமாக மூட் இல்லை. பட் இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் இந்தியாவில் இருக்கும் போது போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஹைதராபாத்தி மட்டன் பிரியாணி. சேம் டைப்பில் சிக்கனில் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்ல இருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோலேயே நான் லிங்க் டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹைதராபாத்தி பிரியாணிக்கு நம்ம நார்மல் பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் கட்டாலாம் அவ்வளோவா சூட் ஆகாது. ஸோ இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா மிர்ச்சிக்காய் சாலன் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே புதினா, மல்லி, பச்சை மிளகாலாம் அரைச்சி தயிரோட சேர்த்து லிக்யூடாக ஒன்று பண்ணணும். ஸோ அதுவுமே நான் பண்ணியிருந்தேன். இந்த மிர்ச்சிக்காய் சாலனோட ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஹைதராபாத்தி பிரியாணி ரெசிபி டேக் பண்ணியிருக்கேன்னு. அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட ரெசிபி இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளாக துபாயில் இருந்து தானே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இந்தியாவிலேருந்து எடுத்தது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த மிர்ச்சிக்காய் சாலனுக்கு மிர்ச்சி வந்துட்டு சேர்ப்பாங்க. அதாவது பெரிய சைஸில் இருக்கிற மிளகா இருக்கு இல்லையா, அதுதான். அது சேர்த்தும் பண்ணலாம், சேர்க்காமலும் பண்ணலாம். அது சேர்க்கறதுனால பெருசாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லாம் வராது. ஸோ நான் இன்றைக்கி சேர்க்காம தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுக்கு வறுத்து அரைக்கும் போது டெசிகேட்டட் கோகனட் சேர்க்கணும். அதுவுமே வீட்டில் முடிஞ்சிருச்சு. சரி நார்மல் கோகனட்டாக தான் எடுத்து சேர்க்கலான்னு பார்த்தா அதுக்குமே முடியல. ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரெசிபியை பண்ணாமல் இருக்கிறத விட இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே செம்ம சூப்பராக வரும். அப்படி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த பக்கம் ரைஸ் வேக வச்சுருந்தேன். அதுவுமே வெந்து வந்துருச்சு. ஸோ பிரியாணிக்கு வந்துட்டு அடுக்கிட்டேன். கிரேவி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு டபுள் லேயராக வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன். அதாவது கீழே கிரேவி, ரைஸ், அதுக்கு மேலே கிரேவி, அதுக்கப்புறம் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா பக்கமுமே நமக்கு மசாலா சேர்ந்து நல்லாயிருக்கும். அண்ட் அதை ஒரு பக்கம் தம் போட்டுட்டு வீட்டில் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சுத்தமாக காலி ஆயிடுச்சு. சரி மிக்ஸி எடுத்ததோட இதையும் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இங்கே உள்ள இஞ்சி பூடு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா பச்சையாயிரும். ஸோ நிறைய பேர் எண்ணெய் சேர்த்து தான் அரைப்பாங்க. நானுமே எண்ணெய் சேர்த்து தான் அரைப்பேன். பட் நான் வந்துட்டு ஆலிவ் ஆயில் சேர்த்துப்பேன். ஏன்னா ஆலிவ் ஆயில் வந்து நம்ம குக்கிங்கில் சேர்க்குறது ரொம்ப ரேர் இல்லையா. இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட சத்து கொஞ்சம் சேரும் அப்படின்னு இந்த மாதிரி இஞ்சி பூடு பேஸ்ட்டு பல்காக அரைச்சே பழகிட்டேன். இப்படி அரைச்சி வச்சாதான் ஏதோ திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூடவே பிரியாணிக்கு இன்னொரு சைடிஷான இந்த தயிர்மே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுவுமே இந்த பிரியாணிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் பிரியாணியை கடைசியாக தம் உடைச்சாச்சு. இந்த டைப் ரைஸை மற்ற பிரியாணி மாதிரி மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. நம்ம பிளேட்டில் எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் ஒயிட் ரைஸ், கொஞ்சம் மசாலா கலந்த ரைஸ் அண்ட் கறி இந்த மாதிரி இருக்கும் போது தான் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சண்டே எங்கள் வீட்டில் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்.